அந்த ஜனனகால ஜாதகத்துல வந்து ராகு பகவான் எங்க இருக்காரு, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல வந்து ராகு பகவான் எங்க இருக்காரு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியை தான் ஐயா வந்து அவரோட ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகள் மூலமா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புல வாழ்வியலையும் சேர்த்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து சனி பெயர்ச்சியோ இல்லை ராகு பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ இல்லை எந்த ஒரு கிரக நிகழ்வோ அது வந்து நம்ம பேர்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போதுங்கிறது துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். இது துல்லியமாங்கிறது எதை வந்து அடிப்படையாக வச்சு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐயாவுக்கு வந்து இந்த ஏஎல்பிங்கிறது அவருக்கு மனசுல உதயமானது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது அவருக்கு தெரிய வந்த உடனே அவர் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கல. அவருக்கு அந்த தெரிய வந்த விஷயத்தை வந்து ஐயா வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்குண்டான விதிகளை வந்து ஐயா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து ராகு பெயர்ச்சியால வந்து யாருக்கு வந்து தாக்கம் இருக்கும்